வணக்கம், இது உங்கள் தினக்கதிர். சென்னை சாந்தோமில் உள்ள செயின்ட் பேட்ஸ் ஆங்கிலோ இந்தியன் மேல்நிலைப் பள்ளியில் சனிக்கிழமை நலம் காக்கும் ஸ்டாலின் சுகாதார திட்டத்தை முதல்வர் ஸ்டாலின் தொடங்கி வைக்க உள்ளார். இந்த முயற்சி ஒவ்வொரு சனிக்கிழமையும் வாராந்திர சிறப்பு சுகாதார முகாம்களை வழங்குவதை நோக்கமாக கொண்டுள்ளது. இதில் 17 மருத்துவ சிறப்பு பிரிவுகளில் பரிசோதனை மற்றும் ஆலோசனைகள் வழங்கப்படுகின்றன. இந்த முகாம்களில் விரிவான நோயறிதல் வசதிகளும் கிடைக்கும். இந்த திட்டத்தின் முதன்மை பயனாளிகளில் கர்ப்பிணி மற்றும் பாலூட்டும் பெண்கள், மாற்றுத்திறனாளிகள், சுகாதார பணியாளர்கள், அமைப்புசாரா தொழிலாளர்கள் மற்றும் குறைந்த வருமான குழுக்களைச் சேர்ந்த நபர்கள் அடங்குவர். கூடுதல் தலைமைச் செயலாளர் ராதாகிருஷ்ணன் கூறுகையில், தமிழ்நாடு முழுவதும் ஒவ்வொரு சனிக்கிழமையும் மொத்தம் 1256 சுகாதார முகாம்கள் நடத்தப்படும். சென்னையில் 15 நகர மண்டலங்களில் ஒவ்வொன்றிலும் ஒரு முகாம் நடத்தப்படும். அதே நேரத்தில் பெரிய நகராட்சி நிறுவனங்கள் 20 முகாம்களை நடத்தும். முதலமைச்சரின் விரிவான சுகாதார காப்பீட்டு திட்டத்தின் கீழ் பட்டியலிடப்பட்ட கிட்டத்தட்ட 800 தனியார் மருத்துவமனைகள் பிற மருத்துவ சங்கங்களுடன் இணைந்து இந்த முயற்சியை ஆதரிக்கும் என்று சுகாதார செயலாளர் பி. செந்தில் குமார் எடுத்துரைத்தார். ராதாகிருஷ்ணன் மேலும் கூறுகையில், பயனாளிகள் தங்கள் ஆய்வக சோதனை முடிவுகளை ஒரே நாளில் பெறுவார்கள். மேலும் கூடுதல் வசதிக்காக முடிவுகள் SMS மூலம் பகிரப்படும். ஒவ்வொரு முகாமிலும் சுமார் 25 சிறப்பு மருத்துவர்கள், 200 துணை சுகாதார பணியாளர்கள் மற்றும் முதுகலை மருத்துவ மாணவர்கள் பணியமர்த்தப்படுவார்கள். இந்த முகாம்களில் இந்திய மருத்துவ நடைமுறைகளுக்கான தனிப்பிரிவும் கிடைக்கும். இந்த திட்டம் முதன்மையாக 40 வயதுக்கு மேற்பட்ட நபர்களை மையமாக கொண்டிருந்தாலும் அனைத்து வயதினருக்கும் சேவைகள் திறந்திருக்கும். பின்தொடர்தல் சிகிச்சைகள் உறுதி செய்யப்படும். மேலும் இந்த திட்டம் மாதாந்திர மதிப்பாய்வுகளுக்கு உட்படும். வெள்ளிக்கிழமை ஒரு தனி நிகழ்வில் முதலமைச்சர் ஸ்டாலின் வருடாந்திர வேர்களை தேடி கலாச்சார சுற்றுப்பயணத்தை தொடங்கி வைத்தார். இந்த ஆண்டு 14 நாடுகளைச் சேர்ந்த 99 இளம் புலம்பெயர்ந்த தமிழ் உறுப்பினர்கள் ஆகஸ்ட் 1 முதல் 15 வரை தமிழ்நாடு முழுவதும் ஒரு கலாச்சார பயணத்தை மேற்கொள்வார்கள். தற்போது 4வது ஆண்டில் உள்ள இந்த முயற்சி புலம்பெயர் இளைஞர்கள் தங்கள் கலாச்சார பாரம்பரியத்துடன் மீண்டும் இணைவதற்கு உதவும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. பங்கேற்பாளர்களுக்கு பயணத் திட்டங்கள், புத்தகங்கள், அடையாள அட்டைகள், உடைகள் மற்றும் பிற தேவையான பொருட்களை முதல்வர் வழங்கினார். வெளிநாடு வாழ தமிழர் நலத்துறை அமைச்சர் SM நாசர் சுற்றுலா வாகனங்களை கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இன்று வரை இதுபோன்ற 3 சுற்றுப்பயணங்கள் வெற்றிகரமாக நடத்தப்பட்டுள்ளன. இதனால் உலகளாவிய தமிழ் சமூகத்தினரிடையே கலாச்சார விழிப்புணர்வை வளர்ப்பதற்கான முயற்சிகளின் ஒரு பகுதியாக 17 நாடுகளைச் சேர்ந்த 194 தமிழ் இளைஞர்கள் பயனடைந்துள்ளனர். இந்த பகுப்பாய்வு நுண்ணறிவுள்ளதாக கண்டால் முக்கியமான அரசியல் முன்னேற்றங்கள் குறித்த கூடுதல் புதுப்பிப்புகளுக்கு லைக் செய்யவும், ஷேர் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்யவும். இது உங்கள் தினக்கதிர். நன்றி.